வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 4th யூனிட் சப்ளிமெண்ட்ரி வித் ஃபோட்டோகிராஃபர் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். நான் கதை பார்ட் 1 சொல்லியிருக்கேன், பார்ட் 2 சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து நேராக அந்த இடத்துல போயிடுவோம். பேஜ் நம்பர் 134. இவர் வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவன்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபேஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த இடத்துல என்ன கற்றுக்குவார்னாக்கா, அன்பாக இருக்கிறது வந்து கற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல சொல்லுவார். சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பிடிக்க போகிற டயத்தில் அந்த இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சொல்லிட்டு வருவார், அண்ட் திஸ் இஸ் மை மவுத், இது வந்து என்னுடைய வாய், நாட் யுவர்ஸ், அது உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவார். திஸ் இயர் ஆர் மைண்ட், இது வந்து காது வந்து என்னுடையது. அண்ட் இஃப் யுவர் மெஷின் இஸ் டு நேரோ, உன்னுடைய மிஷின் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறுகலாக இருக்கும் போல இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கும் போல இருக்குது. நேரம்னாக்கா குறுகிய அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறோம். அதில் குறுகலான அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லுவோம் இல்லையா. சொல்லிட்டு உன்னுடைய ரொம்ப குறுகலாக இருந்துச்சுனாக்கா, ஹியர் ஐ ஸ்டார்டட் டு ரைஸ் ஃப்ரம் தி சீட், நான் என்ன திடீர்னு ஸ்டார்டட்னாக்கா தொடங்கிட்டேன். எது ஸ்டார்டட் டு ரைஸ்னாக்கா எழுதுங்கிறதுல எந்திரிக்கிறதுக்கு, டக்குன்னு எந்திரிக்கிறது. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஸ்னீக்னாக்கா அந்த ஃபோட்டோ சவுண்டு ஸ்னீக்குங்கிறவர். இந்த ஃபோட்டோகிராஃபர் ஹேர் புல்டு ஸ்ட்ரிங். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த படத்தை எடுத்துட்டார். ஸ்ட்ரிங்னாக்கா அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிம் ரோல் போட்டு எடுத்து பின்னாடி இது பண்ணுவாங்க. அந்த ஃபிலிம் ரோல் இழுப்பாங்க பின்னாடி. எடுத்துகிட்டு அந்த இடத்துல சவுண்டு கேட்கும். இந்த ஸ்ட்ரிங் புல்டுனாக்கா இழுக்கிறது எடுத்துட்டார். இந்த ஃபோட்டோகிராஃபர் வாஸ் டேக்கன், ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அப்படின்னா பாசியம். I could see the machine still staggering from the shock. நான் வந்து அதை பார்க்கலாமா? ஸோ ஐ குட் see the machine still staggering the shock. அந்த 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 மிஷின் வந்து அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸ்ட்ரிக்கரிங் சொன்னாக்கா நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு, ஸ்ட்ரிக்கரிங் அந்த இயந்திரம் வந்து நடுங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறார். நான் பார்க்கும்போது இடத்துல ஷாக்கு. ஐ திங்க் செட் த ஃபோட்டோகிராஃபர், நான் சொல்கிறேன் ஐ திங்க் அப்படின்னாக்கா, ஸோ நான் நினைக்கிறேன் பரிசுவிங் தி லிப்ஸை வந்து கொஞ்சம் என்ன பண்ண, கொஞ்சம் உதரில் கொஞ்சம் இழுத்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ்டு கொஞ்சம் சிரிச்சு அப்படியே, தட் ஐ காட்ச், நான் பிடிச்சிட்டேன், அந்த ஃபியூச்சர் ஜஸ்ட் எ மூமெண்ட் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அனிமேஷன் சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல வந்து படத்தை நல்லா அம்சங்களோட பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அதில் அப்படி சொல்லிட்டு ஸோ ஆகையால் அப்படின்னு சொல்லுவேன். ஆகையால் ஐ செட்டு பிட்டிங்லி அப்படிங்கிறார். பிட்டிங்லின்னு சொன்னோம்னா, ஸோ பிட்டிங்லினாக்கா கடுமையாக அந்த இடத்துல சொல்கிறாரு கடுமையாக. ஃபியூச்சர் யா யூ டிடன்ட் திங்க் ஐ குட் அனிமேட்டட் தம், சப்போஸ் பட் ஐ லெட் மீ சி த பிக்சர். ஸோ அது வந்து என்னால் வந்து கரெக்டாக செய்ய முடியும். யூ டிடன்ட் திங்க், நீங்கள் நினைக்க வேணாம், கரெக்டாக அந்த இடத்துல செய்ய முடியும். ஐ சப்போஸ் நான் அதை லெட் மீ சி த பிக்சர், நான் அந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு அதில் கேட்குறாரு. கேட்டுட்டு ஓ தெர் இஸ் நத்திங் டு சி எட், அதை வந்து பார்க்க முடியாது. ஹீ செட், அவன் சொன்னான். யாருனாக்கா அந்த இடத்துல புகைப்படக்காரர், அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபர். ஐ ஹாவ் டு டெவலப் இந்த நெகட்டிவ் ஃபஸ்ட்டு, நான் ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவை டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த ஃபிலிம் ரோல் அப்படியே அந்த இடத்துல சொல்லுவோம். இப்போ எல்லாம் நெகட்டிவ் கிடையாது, இப்போ எல்லாமே மெமரி கார்டில் போட்டு எடுத்துறாங்க இல்லையா. அப்போ நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஐ கம் பேக் ஆன் சாட்டர்டே, சனிக்கிழமைக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ வில் லெட் யூ சி த ப்ரூஃப் ஆன் இட், சனிக்கிழமைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதில் அப்படின்னு சொல்லலாம். ஆன் சாட்டர்டே ஐ வென்ட் பேக்னா திரும்பி சனிக்கிழமைக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு. இந்த ஃபோட்டோகிராஃபர் பேக் ஆன் மீ. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர்னா அந்த புகைப்படக்காரர் பேக் ஆன் சொன்னோம்னாக்கா உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறது, உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சைகை காட்டினாரு. ஐ தாட், நான் நினச்சேன், ஹீ சீம்ஸ் டு பி அ குவைட்டர் அண்ட் எ கிரேவர் தென் பிஃபோர். ஸோ நான் நினச்சேன், அவர் பார்க்குறது எப்படி திரும்ப தோணுனாரு. குவைட்டர்னாக்கா அமைதியாகும், அண்ட் கிரேவர் ரொம்ப கடுகடுப்பாக இருக்கும் அப்படியும், தென் பிஃபோர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதாக இருந்தார் அப்படின்னு இருக்கணும். ஐ திங்க் டு தேர் வாஸ் எ சர்டன் ப்ரைடு ஹிஸ் மேனர். ஸோ அவர் நடத்தையில் வந்து ப்ரைட்னாக்கா வெளிப்படுத்துதல், பெருமை அப்படின்னு அர்த்தம் சொல்லியா. அவரோட வந்து அந்த இடத்துல பெருமை அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்களேன்.
ஹி அன்ஃபோல்டட் த ப்ரூஃப் ஆஃப் த லார்ஜ் ஃபோட்டோகிராஃப். ஸோ அன்ஃபோல்டுனாக்கா மூடப்படாம அப்படியே ஓப்பன்ல அந்த இடத்துல வச்சிருந்தாரு. எ ப்ரூஃப் லார்ஜ் ஃபோட்டோகிராஃப் பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒண்ணு அதில திறந்து வச்சிருந்தாரு. அடுத்து பாருங்களேன் சொல்லிட்டு, அட் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வி போத் லுக்டு அட் இன் தட் சைலன்ஸ். நாங்க 2 பேருமே என்ன பண்ணோம், அத வந்து அமைதியா பார்த்தோம். வி போத் லுக்டு அட் பார்த்தோம். எப்படி? இன் சைலன்ஸ் அமைதியா பார்த்தோம். இஸ் இட் மீ? அது நானா? அப்படின்னு நான் கேட்டேன். நானா? ஐ ஆஸ்க்டு அப்படின்னு சொல்றாரு. நானா அத கேட்டேன். எஸ் ஹி செட் குவைட்லி. ஆமா, நீங்க தான் அது. அமைதியா இருந்துக்கலாம். இட் இஸ் யூ. அது நீங்க தான். அண்ட் வி வென்ட் டு லுக் ஆன் லுக் ஆன் லுக்கிங் அட் இட். ஸோ அத வந்து நான் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு அந்த ஐஸ்னாக்க கண்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஐ செட் இந்த ஹெசிடேட்னா வெறுப்புன்னு அர்த்தம். டோன்ட் லுக் வெரி மச் லைக் மைன். இது வந்து எனது கண்கள் மாரி அந்த இடத்துல தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. ஐ டோன்ட் லுக் பார்க்கறதுக்கு என்னோட கண்கள் மாரி அந்த இடத்துல தெரியலையா? ஓ நோ ஹி ஆன்சர்டு. அவன் சொன்னான், இல்ல, 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 இல்ல. ஐ ஹேவ் ரீடச்டு தம். ஸோ ரீடச்னாக்கா அது வந்து சில மாற்றங்கள் அந்த இடத்துல நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ அதில வந்து ரீடச்டு தே கேம் அவுட் அந்த ஸ்ப்ளெண்டட்லி டோன்ட் தே. ஸோ ஸ்ப்ளெண்டட்னாக்கா தே கம் அவுட் ஸ்ப்ளெண்டட் டோன்ட் தே. ரொம்ப சிறப்பா இருக்கு. தெரியலையா? அப்படின்னு அதில கேட்குறான். ஃபைன் நல்லது. ஐ செட் பட் ஷூர்லி மை ஐப்ரோஸ் ஆர் நாட் லைக் தட். சொன்னது கரெக்ட்டு தான். ஆனா நிச்சயமா இந்த ஐப்ரோ மேல் கண் புருவங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து கண் புருவம் மாரி அந்த இடத்துல தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்ட் 3 முடிஞ்சிச்சு. அடுத்து பார்ட் 4 அதில பார்ப்போம். பார்ட் 4ல கன்டின்யூ பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. தேங்க் யூ.